வணக்கம். என்னுடைய நிஹோங்கோ ஜேர்னியில் ஒரு வாக்கியம் படிச்சுட்டு இருந்தேன். தினம் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது மாதிரி படிக்கும்போது எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் ஐ டு நாட் நோ குக்கிங் ஆர் ஐ டோன்ட் நோ குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நிஹோங்கோவில் படிக்க ட்ரை பண்ணும்போது சமையல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரியோரி அப்படின்னு சொல்கிறோம். தெரியாது அப்படிங்கிறதுக்கு வக்காரி மாசேன். வக்காரி மாஸ் அப்படின்னா தெரியும், வக்காரி மாசன் அப்படின்னா தெரியாது. இப்போது ரியோரி வா வக்காரி மாசன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சரியான விதம் என்னென்னா ரியோரி நோ ஷிகாத்தா கா வக்காரி மாசன் அப்படின்னு இருந்தது. ஷிகாத்தா அப்படின்னா மீன்ஸ் வழி. இப்போது சமைக்கும் வழி தெரியல, சமையல் செய்யும் முறை மெத்தடுன்னு கூட சொல்லலாம். அப்போ ரியோரினோ ஷிகாத்தா அப்படின்னா சமையல் செய்யும் முறை வக்காரி மாசேன் அப்படின்னு தான் நிஹோங்கோவில் வருது. அப்போ ரொம்ப அது தூய தமிழில் பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம தமிழில் சொல்லும்போது எனக்கு சமையல் செய்யும் முறை தெரியவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, சமையல் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிஹோங்கோவில் படிக்கும்போது இப்படி வந்தது. நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட புது வார்த்தை. ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. விடுறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் விடாமல் அப்படியே பிடிச்சி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையாக கேட்டுகிட்டே இருக்கேன். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. நிஹோங்கோவா கான்தாந்தேஸ்.